ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஜூன் 1ஆம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை தனது கைது நடவடிக்கைக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தார். அதேபோல ஜாமீன் கோரியும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில் தற்பொழுது கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், எதிர்பார்க்கப்பட்ட வழக்கில் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பணியாற்ற அவருக்கு இந்த ஜாமீன் மூலமாக அனுமதி இருக்கிறதா? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது? ஜூன் 1ஆம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீனை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். மிக மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாகவும் ஒரு உத்தரவாகவும் இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு ஜூன் 4ஆம் தேதி வரை, இந்த தேதி மிக மிக முக்கியம், ஜூன் 4ஆம் தேதி வரை ஜாமீன் வழங்க வேண்டும், இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். ஏனென்றால் ஜூன் 4ஆம் தேதி தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவு என்பது வெளிவருகிறது. அதனால் ஜூன் 4 வரை கேட்டார்கள். ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மாறாக ஜூன் 1ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதியுடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகள் நிறைவடைந்துவிடும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் கவனம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்களை செய்வதற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுமதி வழங்கும் வகையில்தான் இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸாகவும் ஒரு ஆர்டராகவும் வந்திருக்கு. ஏன்னா அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கோரிக்கையான இந்த பிரச்சாரம் செய்வதற்காக தனக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற கோரிக்கை ஏற்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் நாட் என் ஃபண்டமெண்டல் ரைட் என்ற ஒரு விஷயத்தை அமலாக்கத்துறை சொல்லி இருந்தார்கள். தேர்தலில் பிரச்சாரம் செய்வது என்பது ஒரு குடிமகனுக்கான அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்றத அமலாக்கத்துறை சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ உச்ச நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி இருக்கிறாங்க. இதன் மூலியமா மிக முக்கியமான ஒரு தீர்வு அப்படின்றது நமக்கு பல வழக்குகள்ல இருக்கும் அப்படின்றதாகத்தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. வந்த உடனேயே கொஞ்ச நேரம் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போகும், அமலாக்கத்துறையும் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பும் சரி வாத பிரதிவாதங்களை முன்வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா 2 மணிக்கு நீதிபதிகள் அமர்வு தொடங்கிய உடனேயே தீர்ப்பானது உத்தரவானது வாசிக்கப்பட்டிருக்கு. இதுல ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு இடைக்கால ஜாமீன் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. மற்றபடி எந்த கண்டிஷன்ஸ் பெரிய அளவுல கொடுக்கப்படல, அதெல்லாம் ரிட்டர்னிங் ஆர்டர்ல வரும் அப்படின்னு தான் நமக்கு எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு ஒரு ஆர்டரா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வரதை பார்க்க முடியுது. எதிர்காலத்துல நிறைய முக்கியமான வழக்குகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு வழக்காகவும் இது இருக்கும் அப்படின்றத சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.